பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். பொய்யான திருமேனி உமிழ்தானம் மிகமேவும் கழிஞார வரும் யானை கடல் நாடு மரபா மல்லடி யாழ் மலத்தோங்கும் அடியாக முழமாத வழியாகும் வலிதாய வினை கூட நினையவே. சிற்றம்பலம். கல்லை புத்தபெருமான் திருவடிகளை மேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பதம் பணிந்து அடியபர்வர் மக்கள் பொற்பதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையிலே நமக்கு போன தடவை 11வது பாடல் பார்த்தோம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறைநான்கினுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் முடி கண்ணியதே என்பதான அருமையான ஒரு பாடலாக அங்கே பார்த்தோம். அம்மை எப்படி எல்லாம் இருக்கிறார், ஆனந்தமாக இருக்கிறாள், என் அறிவாக இருக்கிறாள், நிறைந்த அமுதமாக இருக்கிறாள். இப்படிப்பட்ட இந்த பிராட்டிதான் வான் அந்தமான வடிவுடையாள் என்பதாக அம்மைதானே இந்த ஐந்தொழிலுக்கும் உரித்தானவளாக. காரணம், இந்த உலகம் படைக்கப்பட்டது வான் முதலிய ஐம்பூதங்களாலான இந்த உலகம் படைக்கப்பட்டது. படைக்கப்பட்ட இந்த உலகம் யாரால்? அம்மையினால் படைக்கப்பட்டது. அதையெல்லாம் அழகா சொல்லி இப்படிப்பட்ட அம்மை, அவளுடைய முடி கண்ணி, அந்த கண்ணியிலே இருப்பது இறைவன் எம்பெருமானுடைய திருவடி. கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் முடி கண்ணியதே என்பதாக அழகாக எடுத்து சொல்லி இப்ப இந்த அம்மையுடைய புகழ் அடுத்து அந்த முடிவுல இருந்து ஆரம்பிக்கிறார். கண்ணியது என்று ஆரம்பிக்கிறார். கண்ணியது உன் புகழ் என்கிறார். அதாவது அபிராமிப்பட்டர் இன்றைக்கு நமக்கு அவருடைய நிலை தெரிகிறது, இல்ல அழகா தெரியுது. எந்த நிலையில இருந்தார் அப்படின்னு அவருடைய பாடல் வரிகள் மூலம், அவர் சொன்ன இந்த வரிகள் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அடைந்து இருக்கிறார் என்பதை நம்ம இந்த அவர் வாயிலிருந்து வெளிப்பட்ட இந்த வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்கிறது. சதா காலமும் அம்மையே நினைத்து கொண்டிருப்பவர். வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எல்லாம் அம்மையாக இருப்பது. இப்ப வாயிலிருந்து வரணும்னா எங்க இருந்து வரணும்? உள்ளத்துக்குள்ள இருந்து வரணும். உள்ளத்தில் ஒளி தோன்றினால் வாக்கிலே ஒளி தோன்றும், இது பாரதியாருடைய. அப்ப உள்ளுக்குள்ள வரணும் அந்த ஒளி, அந்த நிலைச்சு இருக்கணும். இருக்கிற ஒளிதான் இங்கே வார்த்தைகளாக சொல்லாக வெளிப்பட்டு வரும். அப்ப அம்மையை நாம் புகழ வேண்டும் என்றால் உள்ளத்திற்குள்ளே சதா காலமும் அவளுடைய நினைவு நிரப்பி இருக்கணும், ததும்பி இருக்கணும். அந்த நிலையில் இருக்கிறார் இந்த அபிராமிப்பட்டர். இன்னைக்கும் இவர் மட்டும் இல்ல, நம்முடைய அருளாளர்கள் வரிசை அப்படி பட்டியல் கொடுத்து ஞானசம்பந்த பெருமான், இந்த ஞானசம்பந்த பெருமானுடைய வாழ்க்கையில எல்லா அருளாளர்களையும் நம்ம எடுத்துக்கிடலாம். ஒவ்வொரு அருளாளர்கள், ஏன்னா அவங்களாம் உயர்ந்த நிலையில் இருந்தவர்கள். அவர்களுடைய வாக்கு நமக்கு பறைசாற்றும். அவர்கள் இருந்த நிலையை அந்த வாக்குதான் நமக்கு பறைசாற்றும். இப்ப ஞானசம்பந்த பெருமான் யார் கொடுத்த பாலை, எச்சில் பாலை உண்டா என்று அவருடைய தந்தையார் கேட்ட பொழுது அப்படியே வார்த்தைகளை பிரபாகமாக வெளிப்படுது. தோடு உடைய செவியன் அம்மை. அப்ப அம்மைன்னு சொல்றது இல்லாம தோடு உடைய அம்மையை ஒரு பாகமாக கொண்ட இறைவன் அப்படிங்கிற அம்மை அப்பன் அப்படிங்கிற அந்த உள்ளத்துக்குள்ள இருந்த அந்த உணர்வுகள் பிரபாகமாக வெளிப்படுது. இவருக்கும் பாருங்க, அபிராமிப்பட்டர் இவர் முதல் வார்த்தை இந்த பாட்டுல என்ன சொல்றார்? கண்ணியது உன் புகழ் என்கிறார். கண்ணுதல் அப்படின்னா நிறைந்து இருத்தல், பொருந்தி இருத்தல். அந்த புகழ் எங்கே பொருந்தி இருக்கிறது? இவருடைய உள்ளத்திலே பொருந்து அப்படியே மனதிற்குள்ளே நிறைந்து இருக்கிறது. அதாவது
இந்த பாடல் இப்ப நம்ம பார்க்க போறது 12வது பாடலுடைய தன்மை எப்படின்னா, ஒரு ஒரு பெரிய விஐபி வீட்டுக்கு நம்ம போகணும், ஏதோ ஒரு காரியம் நமக்கு வேணும், அதனால அவரை பார்க்கணும், அவரோட ஒரு கையெழுத்து வாங்கணும், இல்ல ஒரு சிபாரிசு கடிதம் போகணும். ஒரு பெரிய விஐபியா இருக்கிறவர்கிட்ட போறதுன்றது சாமானியம் இல்லை. அப்ப அதுக்கு முந்தி செய்ய வேண்டிய ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. யாரை பார்க்கலாம், யாரை கூட்டிட்டு போகலாம், எப்படி போகலாம், எந்த நேரத்துல போகலாம், இப்படி எல்லாம் ஒரு எண்ணங்கள் வரும். அப்ப ஒவ்வொரு ப்ராசஸாக அப்ப யாரை கூட்டிட்டு போகணும், யாரோட சேர்ந்து போகணும், எங்க போனா அவரை பார்க்கலாம், எந்த நேரத்துல பார்க்கலாம், இதையெல்லாம் கணித்து, அது ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. பல காலமா சிந்திச்சு அவங்கள பார்த்து இவங்களை கூட்டிட்டு அந்த நேரத்துல போய் அவரை போய் உள்ள பக்கத்துல வந்தாச்சு, அவர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, வந்து அடுத்து உள்ள போய் அவர்கிட்ட கையெழுத்து வாங்கி அல்லது லெட்டரை வாங்கி அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு வரும் பாருங்க. அதுக்கு முந்தி உள்ள நிலை என்ன? லெட்டரை வாங்கிட்டு வெளியே வரும்போது இப்ப அவர் நினைக்கிறார், எப்பா இந்த லெட்டரை வாங்க முடியுமா முடியாதா, அப்படின்னு வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு ரொம்ப மலைச்சு போய் இருங்க. இதுக்காக நானு இவ்வளவு நாள் ஒவ்வொருத்தரையா பார்த்து யாரை கூப்பிடலான்னு பார்த்து அவங்களையெல்லாம், அப்ப அதுக்குரிய ப்ராசஸ் என்ன? வரிசையாக ஒன்னொன்னா பட்டியல் போட்டு இப்ப இவர்கிட்ட வாங்கிட்டார், அந்த காரியம் முடிச்சது அப்படின்னு. இப்போ கையில அந்த வந்த காரியம் சக்சஸாக முடிச்சது. முடிஞ்ச பிறகு அவர் அப்படியே நினைச்சு பார்க்கல, முதல்ல இருந்து இதுக்கு முதல்ல இவ்வளவு சிரமப்பட்டு இப்ப இந்த ஒரு நன்மையான செயல் நம்முடைய கையில் வந்தது அப்படி. இப்ப இவருக்கு கண்ணியது புகழ் அப்படின்னா சாதாரணமான ப்ராசஸ் இல்ல. கண்ணுதல் என்றால் நிறைந்து இருத்தல், பொருந்தி இருத்தல். அம்மையுடைய புகழ் மனதில் அப்படியே பொருந்தி இருக்கிறது அப்படின்னா அதுக்கு முந்தைய உள்ள ப்ராசஸ்ல சரியா இருந்தாதான் இப்ப பொருந்தும். ஞானசம்பந்த பெருமான் இந்த ஒரு பிறவியில இல்ல, எத்தனையோ பிறவிகள் இறைவனை துதித்து வணங்கி வழிபட்ட சாமுசித்தராக இருந்தவர். இந்த பிறவியில அம்மையின் கையால் ஞானப்பால் உண்டவர். அதனால் அந்த பிரபாகமான அந்த வார்த்தைகள் இதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடியவர்கள், அதாவது இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக அந்த அருள் அப்படி பொருந்தி கூடி நிற்கும் நிலையிலே அதுக்கு முந்தி உள்ள நிலையை நினைச்சு பார்த்தா எவ்வளவு ஆகா, இவ்வளவு பாதைகளை கடந்து வந்து இந்த இறைநிலையை நாம் அடைந்தோம் அப்படின்ற ஒரு உணர்வெல்லாம் தோணும் பார்க்க. இது எல்லாருக்குமே உரித்தது, அவருக்கு மட்டும் இல்லை, அபிராமிப்பட்டவருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இது உண்டு, நமக்கும் இது உண்டு. இன்றைக்கு இறைவனை புகழ்ந்து பாடுதல், புகழ்ந்து பேசுதல் அப்படின்ற ஒரு சிலரை பார்க்கலாம். நீங்க முதல்ல எல்லாம் ஐயோ இவர் பாருங்க முதல்ல என்னென்னவோ பேசிட்டு பாரு, பேசவே எனக்கு பிடிக்காது. இப்ப பாருங்க சதா காலமும் அம்மை அம்மை அம்மையும் இறைவனையே பேசிக்கிட்டு இருக்கிறார், அதுவும் அங்க இருக்கிற அம்மையே பேசுற அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு, இவ்வளவு அழகா பேசிட்டே இருக்காங்க அப்படிம்பாங்க. அப்ப இடையில நிகழ்ந்தது என்ன இவருக்கு அப்படின்னு ஒரு யோசனை வரும். அதை போல இங்கே அபிராமிப்பட்ட கண்ணியது உன் புகழ், அம்மையின் புகழை பிரபாகமாக எடுத்துரைத்துக் கொண்ட. இப்ப வரிசையா ஒரு பாட்டுல சொல்றாரு இல்லையா, அம்மையை இப்படியெல்லாம் கண்டார் அனுபவிச்சார், அதைத்தானே இப்ப பட்டியல் போடுற. அப்ப கண்டு அனுபவிச்சது எல்லாத்தையும் இப்ப மனதிற்குள் தேக்கி அடக்கி அப்படியே இருக்கு, அது பிரபாகமா வெளியே. பரிய சபையில் அழகா சொல்லுவாங்க, பேசணுமா நல்லா உள்ளுக்குள்ள தேக்கு டேங்க் நிறைஞ்சிடணும், அப்படி பைப்பை திறந்தோனி கொட்டணும் அப்படிப்ப. அது போல இப்ப சாதாரணமா வராது, அந்த அருள் நிரம்ப வேண்டும், வழிய வேண்டும். இவருக்கு அப்படித்தான் அங்கே நிரம்பியது, கண்ணியது உன் புகழ், அம்மையின் புகழ் பிரபாகம், இறைவன் நமக்கு செய்யும் உபகாரத்தை நினைத்தல். முதல்ல
இந்த நினைவு வரணும் அப்படின்னா எப்படி வரும்? இது சைவ சித்தாந்தத்துல ரொம்ப அழகா சொல்லுவாங்க. 5ஆவது சூத்திரம் காட்டும் உபகாரம், 11ஆவது சூத்திரம் தான் காணும். இந்த காணும் உபகாரத்தை யார் ஒருவன் தன்னுடைய வாழ்விலே இறைவன் என்னுடன் கூட நின்று காண்கிறான், இன்றைக்கு நாம் செய்யும் செயலெல்லாம் அவன் எனக்காக உடன் இருந்து செய்கிறான் அப்படின்ற உணர்வு மேலிடுகிறதோ அவர்கள் மேலானவர்கள், ரொம்ப ரொம்ப மேலானவங்க. நம்மளே வாழ்க்கையில நம்மளை வச்சே நீங்க பாருங்க, இறைவன் செயல் நம்ம எல்லாத்தையும் எடுக்கிறோமா? ஒரு சில நேரங்கள்ல வாய் வார்த்தைகளால சொல்லும், ஆனா உண்மையிலேயே உணர்தல் என்பது வர, அந்த உணர்வு நிறைந்து வர வேண்டும் என்றால் அம்மையுடைய புகழ், அதாவது எனக்கு செய்யும் உபகாரம் எனக்கு நிறைய வேண்டும். உள்ளத்திற்குள்ளே உயிர் அறிவிலே அது பதிவாக வேண்டும். அப்படி பதிவாக வேண்டும் என்றால் உள்ளம், இந்த மன உள்ளம் என்பது இங்க உயிரோட அறிவுதான், மனத்தின் காரியமாக இன்றைக்கு வெளிப்படுகிறது. கண்ணியது உன் புகழ் என்றால் அம்மையின் இறைவனின் செயல்கள் அத்தனையும் உயிர்களாகி நமக்கு என்பது இந்த அறிவிலே பதிவாகி எல்லாம் இறை செயல் அப்படின்ற உணர்வு மேலோங்கி நிற்க வேண்டும். அப்படி மேலோங்கி நிற்பதற்கு நாம் செய்ய வேண்டியது என்ன? அதுக்கு முதல்ல உள்ள ப்ராசஸ் என்ன அப்படின்னா, உயிருடைய அறிவு என்பது இங்க மனத்தின் காரியமாக சொல்லப்பட்டது. அப்ப மனதில் அந்த தேக்கி வைக்கப்பட்ட அந்த புகழ், அப்ப அந்த புகழ் அங்கே தேக்கி வைப்பதற்கு முன்பாக உள்ள ஒரு ப்ராசஸ் எது என்றால் கற்பது உன் நாமம். இப்போ அப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு விஐபிட்ட போய் ஒரு லெட்டர் வாங்குறது. லெட்டர் வாங்குறதுன்றது ஒரு பயன். இந்த பயனை அடைவதற்கு முன்பு உள்ள அந்த செயல்பாடுகள், முதல்ல செஞ்ச செயல்கள், இது எல்லாத்தையும் வரிசையா பட்டியல். இப்ப வாங்கினதுல இருந்து நினைச்சு பார்த்தா வரிசையா மேல வருது, கீழே இருந்து அப்படி போற. இப்ப வாங்கினது பயன், இப்ப கண்ணியது உன் புகழ் என்பது பயன், அப்படியே சதா காலம் நிறைஞ்சு இருக்கு. அம்மையுடைய அந்த அருள் பிரபாகம் உயிரின் அறிவிலை நிறைந்திருக்கிறது என்பது பயன். இந்த பயனுக்கு உரிய அதற்குரிய அந்த படிமுறைகள் என்ன அப்படின்றத வரிசையா பட்டியல் போடுறார். அதுக்கு முதல்ல உள்ளது என்னது? கற்பது. இங்க கண்ணியது என்றால் நிறைந்து நிற்றல். இந்த நிறைஞ்சு நிக்கிறதுக்கு முந்தி உள்ள ப்ராசஸ் என்னது? கற்பது. கற்பது எதை? உன் நாமம். இறைவனுக்கு நாமம் உண்டா? ஒரு நாமம் ஒன்றும் இல்லாருக்கு ஆயிரம் உருவமும் நாமமும் இல்லாத அந்த இறைவனுக்கு 1000 நாமம் பாடி சொல்கிறோம். லலிதா சகஸ்ர நாமத்தை படிச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு பிரபாகமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அம்மையின் புகழெல்லாம் சொல்லப்பட்டது. எங்க இருக்கிறா, எதை செய்துகிட்டு இருக்கா அப்படின்றத அப்படி பிரபாகமா கொட்டுறாங்க. இன்னைக்கெல்லாம் குஹ்யாயை, குகம், முருகனுக்கும் அந்த குகன்ற வார்த்தை சொல்லுவாங்க. அப்ப அந்த குஹ்யை அப்படின்னா அந்த குகன் என்ற போது உள்ளம், உயிர் அறிவு. அந்த உயிர் அறிவாகிய குகைக்குள்ளே நிறைந்து இருப்பவள். இதான் நமக்கு சைவ சித்தாந்தம் சொல்லுது. உயிர் அறிவிலே நிறைந்திருந்து உயிர்களாகிய நம்மை நடத்துதல். இன்றைக்கு செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அவளுடைய செயல். ஆனா நாம செயலாக ஏற்றிக்கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்கிறோம். நாம செஞ்சோம் எல்லாம் இறை செயல். அதை நம்ம உணராம இருக்கோம். உணர்ந்தவர்கள் ஞானிகள், அருளாளர்கள். அவர்கள் உணர்ந்தார்கள். அவன் அன்றி ஒரு அணுவும் அசையாது என்று அழகாக பட்டியலிட்டார். அப்ப இறைவன் இல்லாமல் ஒரு அணு கூட அசைய முடியாது. நாம செயலாக எதுவும் கிடையாது அப்படின்றதை இப்ப உணர்ந்த அபிராமி பட்டது இங்கே சொல்கிறார். கண்ணியது உன் புகழ், மனதின் காரியமாக உயிர் அறிவிலே நீ நிறைந்திருக்கிறார். அதற்கு முன்பாக கற்பது உன் நாமம் என்றால் கற்றல். கற்றல் கேட்டல் உடையார் பெரியார் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் அழகாக சொல்றார். கற்றல், கற்பது, கல்லுதல். கல்லுதல் என்பது தோண்டு. கல் என்ற சொல்லுக்கு தோண்டுதல், அகழ்தல், ஆராய்தல் என்பதாக பொருள். அப்ப அந்த தோண்டுதல் என ஏற்கனவே இருக்கிறதா வரும். உள்ளதே சிறக்கும், இது சத்காரியவாதம். அப்ப உள்ளதே சிறக்கும். நம் உள்ளுக்குள்ள மனதின் பதிவாக, உயிரின் அறிவின் பதிவாக, உயிருக்கு உயிராக இருக்கும் இறைவன், இவனுடைய நாமங்கள்,
இந்த நாமங்களை இங்கே வாயினால் சொல்லுதல். உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த இறைவன் தான், அவனுடைய நாமங்கள் தான் இது இப்போது வாயினால் சொல்லப்படுது. இப்ப வாயின் செயலாக முதல்ல என்ன பார்த்தோம்? மனதின் செயல். மனதின் செயலாக கண்ணியது உன் புகழ், அவளுடைய புகழ் எல்லாம் பெருமைகள் எல்லாம் நிறைந்து அருள் நிரம்பிய நிலையிலே அங்கே காட்சிப்பட்ட நிலையே இங்க சொன்னார். அது ஒரு பயன் என்று சொல்லலாம். ஏன்னா அதுக்கு கூட சொல்லுவாங்க, ஒரு அருமையான ஒரு சம்பவம். அதான் கைலாய மலையிலே அம்மையும் அப்பனுமாக அங்கே இருக்கிறார்கள். அவருடைய பக்தர், அவருக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது. அப்போ உடனே அம்மை அப்ப 2 பேரும் நான் செய்யணும் உதவி செய்யணும், நான் 2 பேரும் கிளம்புறோம். அப்ப 2 பேருக்குள்ளேயும் ஒரு சமாதானம். சரி, இப்போ அவன் வெளியே வருவான். வரும்போது தடிக்கு விழுவது போல ஒரு சம்பவம் வைத்து, அப்படி விழும்போது அவன் அம்மே என்றால் நீ செல், அப்பா என்றால் நான் செல்வி என்று 2 பேரும் அப்படி காத்துக்கிட்டு இருக்காங்களாம். அவன் வேகமா வெளியே வர்றான். அவனுடைய நேரம் அங்கே வெளியே வரும்போது கால் இடர்கிறது. அம்மே அப்பா என்று சொல்லணும்னா உள்ளுக்குள்ள பழக்கம் இருந்தாதாங்க வெளியே வரும். பழக்கம் இல்லாம வெளியே வராது. லேசா தட்டிட்டனா தும்மல் இருமல் தொடர்ந்த போழ்தினும் வெம்மை நரகம் விளைந்த போழ்தினும் அம்மையினும் துணை அப்படிம்பார். அம்மையினும் விகுதி போடுவார். அப்ப அந்த மாதிரி எல்லாம் காலங்கள் வரும். அந்த காலங்கள்ல எல்லாம் நமக்கு துணையாக இருக்கிறது இந்த இறைவனுடைய நாமம் அப்படின்றத நமக்கு உணர்த்துறாங்க. அப்ப அந்த நேரம் வரணும்னா முதல்ல இருந்தே பழக்க வாசனை இருக்கணும். பழக்க வாசனை எல்லாம் வர முடியாது. இங்க இவர் அம்மையும் கூப்பிடுவாரா அப்பான்னு கூப்பிடுவாரா, 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அப்படின்ற. அப்ப 2 பேருக்கு வேலை இல்லாம போச்சு. அப்ப இறைவன் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறான். நாம் பெறுவதற்கு உரிய தகுதியான பாத்திரம் இல்லாமல். அப்ப பெறுவதற்குரிய பாத்திரம் சரியாக இருந்தால்தான் கொடுப்பவன் கொடுக்க இங்கே நாம் பெற முடியும். இது நம்ம சாஸ்திரத்துல நேராக நேராதல் அப்படின்னே சொல்லுவாங்க. அப்ப நம்ம பாத்திரமும் சரியா இப்படி இருக்கணும், மேல் நோக்கி இருக்கணும், வாங்குறதுக்கு ரெடியா, அவன் கொடுக்கறதுக்கு ரெடியா. 2 இருந்தாதான் வாங்க முடியும். அப்ப இந்த உள்ளத்துல நிறைஞ்சி அவை இருந்தா இந்த வாயில இருந்து இந்த வார்த்தைகள். அப்ப உள்ளத்துல நிறைஞ்சி இருக்கணும்னா ஏற்கனவே போட்டு 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 அழுத்தி 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 அதுல தோன்றி இருக்கணும். சும்மாலாம் வராது, ஒரு நாள் பழக்கத்துல எல்லாம் வராது. மீண்டும் 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 முருகா 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 என்று சொல்லி பழகுங்கள் அப்படின்னுவாங்க. முருகா முருகா. அப்ப அந்த கடைசி நேரத்திலேயே அந்த முருகா என்று வரும். இந்த நாமத்தை சொல்லி பழகுங்கள் அப்படி போகும். அப்ப அதைத்தான் கற்பது உன் நாமம். அப்ப அந்த கண்ணியது என்றால் மனதின் காரியமாக நிறைந்து அருள் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் அதற்கு முன்னாடி உள்ள ப்ராசஸ் எது அப்படின்னா கற்பது. இது வாயின் வார்த்தைகள். இந்த வாயிலான சொல்லுதல் அப்படிம்பாங்க. ஒரு தடவை சொல்றதுக்கு சொல்றதும்பாங்க, மீண்டும் மீண்டும் சொல்றதுக்கு ஓதுதல் அப்படிம்பாங்க. ஓதுதல் ஓதுதல் என்பது சில நேரங்கள்ல மீண்டும் மீண்டும் சொல்றது மட்டும் இல்ல, அந்த பொருளோடு உணர்ந்து சொல்லுதல். அந்த பொருளை உணர்ந்து அதை சொல்லுதல், அதுதான் ஓதுதல் அப்படிம்பாங்க. இந்த இடத்துல வாயினால சொல்லி நம்முடைய அறிவினால் அந்த பொருளை உணர்ந்து, வாயினால், வாய் என்பது சொல்லுதல் தான், சொல்றதுக்கு தான் பயன்படும். சொல்வதை சொல்லும் கிளிப்பிள்ளைம்பாங்க. இவர் நமக்கு அருணகிரியார் சொல்லுவார் இல்லையா, கந்தர் அனுபவ யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தானே பெற வேலவர் தந்ததா. நானா சொன்னேன், அவர் சொல்ல இந்த கிளிப்பிள்ளை சொல்லும் இல்லையா, அது போல அந்த வாய் தான். அதுக்கு இவர் அப்பர் பெருமானுடைய வாக்கூட வாய் நவிற்றியம்பர். அதாவது வாய்னால சொல்றது மட்டும்தான், நானு உள்ள இருந்து எல்லாம் செய்வேன். அந்த வாய் சொல்றது கூட அவருடைய செயல் அப்படின்னு கூட சொல்றார். வாய் நவிற்றுதல். அப்ப உள்ளுக்குள்ள நிறைச்சி இருக்கிற அந்த அருளின் தாக்கத்தால் இங்கே கற்பது, கற்றல் என்றால் வாயின் வார்த்தைகளாக. அந்த வார்த்தைகள் எது என்றால் அம்மையின் நாமங்களாக. அவருடைய பிரபாகம் தானே இங்க சொல்லப்படுகிறது. 1000 நாமங்களாக
அந்த நாமங்களை சொல்ல 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 ஆகா அவளுடைய பெருமைகள் எவ்வளவு உயர்ந்தது என்பதை இங்கே உள்ளம் உணர்ந்து உள்ளுக்குள்ளவே புகழ் போய் நிறைஞ்சிருது. அவ்வளவுதான். அப்ப கற்பது உன் நாமம் என்றால் வாயினால் சொல்லுதல். இந்த வாய் சொல்லுதல் என்பதுக்கு சாதாரண சொல்லுதல் சொல்லிடலாம். ஆனா இவர் என்ன வார்த்தை போட்டிருக்காரு? கற்பது. அதனால மணிக்காத கற்றாரை யான் வேண்டேன். ஏன்னா அது கூட ஒரு நிலையில நான் கற்றேன்ற ஆணவத்துக்கு கொண்டு வந்துடும். கற்பனவும் இனி அமையும் அப்படின்னு அழகான வார்த்தைகளா போடுவார். இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம் பார், அது கூட எனக்கு வேண்டாம் பார். அப்ப கற்பது என்பது வாயினால் சொல்வது மட்டுமல்ல, அதனுடைய பொருளை நம்முடைய அறிவினால் உணர்ந்து சொல்லுதல். அதுதான் கற்பது. கல்லுதல், தோண்டுதல், நம்முடைய அறிவு, அந்த அறிவை அப்படி தோண்டி ஆழ்ந்து பார்த்தல். கல் கண்டு, தோண்டி ஆராய்ச்சி. கண்டு என்றால் இங்க ஆராய்ச்சி, அதான் கல் கண்டு அப்படிப்பா. அப்ப இந்த இடத்துல கற்பது என்பது வாயினால் சொல்லி, அறிவினால் அந்த பொருளை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லலாம். அப்ப அந்த பொருளை அப்படியே உணர்ந்து அறிந்து, இந்த உணர்வினால் அந்த அறிவு ஆகா இவ்வளவு ஒரு அந்த தகராகாச ரூபின்கை அப்படின்னு வருது பாருங்க. தகர் ஆகாசம், இந்த தகர் என்ற ஹிருதயஸ்தானம், இந்த இடத்துல இருக்கிற ஆகாய வெளி, இதில் இருக்கக்கூடிய அம்மை தகர் ஆகாச ரூபின்கை, இந்த இடத்தை தனக்கு இடமாக. அப்ப இதனுடைய பொருளை சும்மா தகராகாசம் சொன்னா ஏதோ படிக்கலாம், ஒரு காலத்துல இப்படி படிச்சோம். ஆனா அந்த பொருளை உணரும் போது ஆகா எவ்வளவு ஒரு பெரிய பொருள் இங்கே அடக்கப்பட்டு இருக்கிறது அப்படி சொல்லும் போது அவளுடைய அந்த பிரதாபம், ஆகா எவ்வளவு பெரிய பெருமை வாய்ந்தவள் இவள், எங்கே இருக்கிறாள்? என்னுடைய அறிவிலே வெற்றி இருக்கிறாள். அந்த அறிவையே வெளியாக கொண்டு இடமாக கொண்டு அமர்ந்து இருக்கிறார் அப்படி நினைப்போது என்ன ஒரு ஆனந்தம் நமக்குள்ள உண்டு உடுத்து பாருங்க. இந்த இடத்துல கற்பது என்ற வார்த்தை நம் அறிவினால் உணர்ந்து அறிந்து அந்த உணர்வினால் உணர்தல், அதுதான் கற்பது. வாயினால சொல்றது மட்டும் இல்லை, அது சொல்லுதல். மீண்டும் மீண்டும் சொல்றது ஓதுதல், பாராயணம். ஓதுதல், பாராயணம். ஆனால் அந்த சொல்லிய அந்த வார்த்தைகள், வரிகள் அல்லது நாமங்கள், அதனை பொருள் உணர்ந்து, அந்த பொருளை உணர்ந்து, அந்த இறைவனுடைய அம்மையுடைய புகழை பிரதாபத்தை உணர்ந்து, அப்படி அந்த உணர்வினால், அந்த உணர்வதே கற்பது. அந்த உணர்வினால், அந்த மேலோங்கிய உணர்வினால், அந்த உணர்தல், அப்ப வரக்கூடிய ஆனந்தம் இருக்குது. இதுதான் உண்மையிலே கற்பது. வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம். இது அபிப்பிராட்டியோடைய உபதேசம். வைத்ததோர் கல்வி மனப்பழக்கம். வாயினால சொல்லி மனதினால உணர்ந்து நின்றால் அத மேல 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 நம்ம போக முடியும். அப்படிப்பட்ட வாயினால் சொல்லுதல். அப்ப முதல்ல என்ன சொன்னாரு? கண்ணியது உண்புகழ்னார். அது மனதின் காரியமாக மனதில் நிறைந்தது அம்மையினுடைய பிரவாகம் எல்லாம். அதுக்கு முதல்ல உள்ள படி, இது வர்றதுக்குள்ள முதல் படி என்ன அப்படின்னா கற்பது உன் நாமம். அந்த நாமத்தை அப்படியே சொல்லி 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 ஓதி ஓதி ஓதி, ஒரு தடவை சொன்னா சொல்றது, மீண்டும் 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 ஓதுனா ஓதுறுதல், அப்புறம் மீண்டும் மீண்டும் பாராயணம் பண்றதல், அந்த பாராயணம் பண்ணும்போது பொருளை உணர்ந்தல், அறிவினால் அந்த பொருளை உணர்ந்த அப்படியே நிற்றது கற்பது. இவ்வளவு ப்ராசஸ் வரணும். கற்பது உன் நாமம், கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். அதுக்கு முந்தி இன்னொரு ப்ராசஸ் இருக்கே. கற்பது உன் நாமம்னா, இன்னைக்கு சகஸ்ர நாமம் நம்ம சொல்றோம், அம்மையுடைய சகஸ்ர நாமம் சொல்றோம். அப்ப சகஸ்ர நாமம் சொல்றேன்னா என்னன்னு தெரியாது, நான் பாட்டுக்கு சொல்றேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உண்மையிலேயே அந்த அம்மையின் மீது ஒரு அன்பு என்னே தெரியல, நான் பாட்டுக்கு போவேன், அங்க போனா கோவிலுக்கு போவேன், கோவிலுக்கு போனா அம்பாள் சன்னிதானம் போனா என்ன அறியாம உட்கார்ந்துருவேன், அப்படியே என்ன அறியாம எனக்குள்ள ஒரு அன்பு கூடுது. அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாம் சேர்த்து அந்த சகஸ்ரநாமம் சொன்னாங்க. ஆகா இது நல்லா இருக்கே, நல்லா இருக்கே, இது சொல்லலாம்னு நினைச்சேன்,
அதனால வந்தது. உண்மைக்கு எனக்கே அப்படிதான் வந்தது. என்னுடைய இதை நான் திரும்பி பார்த்தேன்னா ஒரு 20 வருடங்களுக்கு முந்தி என்னன்னே எனக்கு தெரியாது. இது மாதிரி ஒரு அன்பர் கூட்டிட்டு போனாங்க அந்த சங்க லலிதா சங்கத்துக்கு. அங்க போனோடனே அந்த அம்மையை அந்த அப்படியே அது ஸ்டாச்சு கூட இல்லை, ஒரு பூர்த்ததான். இன்னைக்கு அதை பார்க்கும்போது என்ன அறியாமல் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அதுக்கு காரணம் முன் ஜென்மம். இந்த பாட்டு ஃபுல்லா அப்படியே சொல்றாரு அந்த சத் சங்கம். அப்ப எனக்கு அந்த அம்மையை அறிமுகப்படுத்துகிறார்கள். அது முன் செய்த புண்ணியத்தார். இந்த பாட்டு அப்படியே வந்து வரிசையா ப்ராசஸ் பட்டியல் போடுற சொல்ல போது அவங்க கூட்டிட்டு போய் உட்காடுறாங்க. உட்கார்ந்து அப்ப இந்த கற்பது உன் நாமம் அதுக்கு முந்தைய ஒரு ஸ்டேஜ் வரணும் இல்லையா? அப்ப கூட்டிட்டு போய் அங்க உட்கார்ந்த போது அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க, நானும் பாக்குறேன். அது மாதிரி ஒரு உணர்வு வருது. எல்லாருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள்லாம் இருக்கும். அம்மா என்ன அழகா இருக்கா, அம்மாவை எவ்வளவு அழகா வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பிரவாகமா இருக்கு, அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு அப்படின்லாம் நம்ம இன்னைக்கு சொல்றோம். ஆனா அவளுக்கு நெருக்கமானவர்கள் நாம சாதாரணமா பார்த்துட்டு போறோம். இப்ப அபிராமிப்பட்டவர் எப்படிப்பட்டவர்? மற்றவர்களை போலையா பார்த்தார். இப்போ ஒரு கூட்டத்துல ஒரு பெண் அழகாக ஆடிக்கொண்டு இருக்கிறார். அப்ப எல்லாரும் அந்த பெண்ணுடைய அழகான ஆட்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ரசிக்கிறாங்க. எப்ப என்ன சொல்லிட்டு ஆடுறாப்பா, என்ன அழகா இருக்குப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவ கீழே இறங்கி ஸ்டேஜை விட்டு வரங்குறா. வரும்போது எல்லாரும் அவளுக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இவளுடைய குழந்தை ஓடி வருகிறது. அம்மா என்று காலை கட்டிக்கொள். மற்றவங்கள் எல்லாம் புகழ்றது இருக்கணும். அவளுடைய குழந்தை நெருக்கமாக அவளை இறுக காலை பற்றி கொள்கிறது. அப்ப ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? அப்ப சாமிய அம்மையை வழிபடுதல் எல்லாரும் ஒரே மாதிரி வழிபடுதல், எல்லாரும் ஒரே மாதிரி வழிபடு. அந்த நெருக்கம் வர 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 இவள் என்னுடைய தாய், என்னுடைய உயிருக்கு தாய். திருஞான சம்பந்த பெருமாள் மதுரைக்கு வருகிறார். அவருடைய அம்மா அப்பாவோட ஸ்ரீவில்லிபுத்தூரில் இவர் திரு அவதாரம் செய்தவர். தர்மபுர ஆதீனத்தின் முதல்வர் இவர் தான் திருஞான சம்பந்தர். மதுரை எம்பதிக்கு வருகிறார். வந்த போது முச்சை தவம், இந்த முச்சை தவம் இல்லாம இப்ப ஞானம்லாம் வர ஞான சம்பந்த பெருமானுக்கு அப்படித்தான். முச்சை தவத்தால் அந்த உணர்வு மேவிட இங்கு உள்ள இறைவனை அப்படியே மனதால் கண்டு உயிருக்கு தாயும் தந்தையுமாக இங்கிருக்க உடல் தந்த உங்களோடு வர இசையேன் என்று சொல்கிறார். அப்ப அவருக்கு ஒரு 15-16 வயசு போட்டிருக்காங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. அப்போ உடலுக்கு தாய் தந்தை இன்றைக்கு நமக்கு தெரிகிறது. உயிருக்கு யார் தந்தை யார் தாய் என்றால் இறைவனை தவிர யாரும் இல்லை. தான் உற்றாரை யான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை யான் வேண்டேன், கற்பனவும் இனி எவையும் குற்றாலத்து அமர்ந்து உரையும் புத்தா உன் குறை கலர்க்கே. அப்ப அந்த திருவடி, இந்த திருவடிதான் இந்த உயிர் துணை. வேற எந்த துணையும் கிடையாது. உயிருக்கு துணை என்றால் இதுவே என்பதாக அந்த இடத்துல கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம் புயத்தில். எவ்வளவு அழகா கொண்டு வர்றாருப்பாங்க. பண்ணியது உன் புகழ் அப்படியே மனதில் நிறைந்து இருந்தது மனதின் காரியமாக. அப்ப அந்த மனதில் நிறைவதற்கு முன்பாக உள்ள காரணம் என்ன என்றால் கற்பது உன் நாமம். உன்னுடைய நாமங்களை எல்லாம் பொருளோடு உணர்ந்து அறிந்து அப்படியே மீண்டும் மீண்டும் சொல்ல 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 வாய் அங்கே சொல்கிறது. ஆனால் அறிவு அந்த பொருளை அறிந்து உணர்ந்து அந்த உணர்வு அதுவே கற்பதாக. கற்பது உன் நாமம். அதுக்கு முந்தி ஒரு ப்ராசஸ் இருக்கு. என்ன ப்ராசஸ்? கசிந்து, காதலாகி கசிந்து. அந்த காதல் வரணும். காதல்னா அன்பு மேலீடு. எப்ப காதல் வரும்? இவன் செய்யற உபகாரம் நமக்கு உணர்ந்தா வரும் காதல். காதலாகி கசிந்து, அந்த கசிவினால் வருவதுதான் கண்ணீர் மல்க.
ஓதுவார் தம்மை ஓதுதல், அதுதானே இந்த கற்பதுன்னு சொன்னோம். நல்லா மீண்டும் 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 ஓதுறது அந்த பொருளை உணர்ந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். நன்னெறிக்கு வைப்பது நாதன்னாவும் சிவாயவே என்றாங்க. எவ்வளவு அழகா இப்ப இதோட வச்சுட்டாருங்க. கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம். அதுக்கு முந்தி என்ன வரணும்னா கசிந்து பக்தி பண்ணியது. கசிந்து பக்தி பண்ணியது. அப்ப கசிவு எப்ப வரும்? இந்த உள்ளத்துக்குள்ளனா அவன் செய்த உபகாரத்தை நினைய 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 இங்கே கசிவு வரும். அந்த கசிந்து அதனால் பக்தி, அதன் விளைவுதான் இங்கே பக்தியாக உருகி நிற்ற நிலை. உருகி நிற்ற நிலை, உருகி நிற்கணும். அப்ப இது கசிந்து பக்தி பண்ணியது அப்படின்போது இது உடம்பு காயத்தின் செயலாக வாக்கு மனம், அப்புறம் வாக்கு மனம் தொழிற்பட்டாலும் இங்கே உடம்புக்கு வேலை, உடம்பு செய்யணும். கோயிலுக்கு போகணும், மீண்டும் மீண்டும் கோயிலுக்கு போகணும், பூவை தொடுத்து கொடுக்கணும், அந்த வேலையை செய்யணும். அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு காரணம் உள்ளத்துக்குள்ள அந்த பக்தி நிறையதான். பக்தி நிறைஞ்சாதான் இந்த சரியை தொண்டு, இந்த சரியை தொண்டு வந்தாதான் கிரியை தொண்டு, கிரியை தொண்டு வந்தாதான் யோக நிலை, ஒன்றித்தல் நிலை. இது அழகா அப்படி பட்டியல் போடுறார். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது. எதில் பக்தி பண்ணியது? உன் இருபாதாம் உயர்த்தல். அதாவது ஒரு செடி இருக்கு, இந்த செடியில இப்ப அழகா அந்த பழம் அப்படி நிறைஞ்சு பழம் அப்படி அழகா காய்ச்சி கிடக்கு. இந்த பழத்துக்கு முந்தைய நிலை என்னது? காய். அதுக்கு முந்தைய நிலை என்னது? பூ. அதுக்கு முந்தைய நிலை என்னது? அரும்பு. அப்ப அரும்பாகி மலராகி காயாகி கனியாகுதல். கனி தெரியுது, அதுக்கு முந்தைய நிலை காய், அதுக்கு முந்தைய நிலை மலர், அதுக்கு முந்தைய நிலை அரும்பு. இப்ப இந்த வரிசையை அப்படியே கொண்டு வர்ற. இன்றைக்கு கண்ணியர் என்றால் அந்த புகழ் நிறைந்து நிற்கிறது, இவருடைய உயிர் அறிவிலே நிறைந்து நிற்கிறது. அதற்கு காரணம் அவருடைய நாமங்களை எல்லாம் கற்றல், மேலான அந்த பொருளோடு உணர்ந்து கற்றல், கற்பது. அடுத்தாப்புல அதுக்கு முந்தியது என்ன? அவருடைய நாமங்களை சொல்லணும் அப்படின்னா சாதாரணமா சொல்ல முடியாது, அதுவும் கசிந்து சொல்ல முடியாது. அப்ப கசிந்து சொல்றது அப்படின்னா என்னன்னா அவ செய்த உபகாரங்களா நினைத்து பக்தி பண்ணுதல். அந்த பக்தியும் எப்படிப்பட்ட பக்தியா இருக்கணும்? உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைதல். அப்ப உறவு என்ற ஒரு கோல் நட வேண்டும். அது அவரவர்களுக்கு உரிய நிலையில் எந்த உறவாக வைத்துக் கொள்ளலாம். அதான் கசிந்து பக்தி. பக்தி பண்ணுதல் என்பது இந்த உறவுகள் மூலமாக தான் பக்தி பண்றது. அப்படி பண்ணியது எதில்? இந்த பாதா புயம் அவருடைய திருவடி என்பதாக. அந்த திருவடியை சார வேண்டும், அந்த திருவடி நிலையை அடைய வேண்டும் என்றார். அதற்கு முந்திய நிலை என்ன அப்படின்னா அந்த திருவடியை இன்னைக்கு அடைகிறோம். அந்த அடைகிறதுக்கு முந்திய நிலை ஒண்ணு இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. நாம பாட்டுக்கு வீட்டுல உட்காந்து அதெல்லாம் நாங்களாம் படிச்சிருவோம், எங்களுக்கே தெரியும் எல்லாம் அப்படின்னு நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. கற்பதுக்கு நாமம் இருக்குங்களா? எங்களுக்கு பொருள்லாம் இங்க இருக்கு, கையில புஸ்தகம் இருக்குது, அதுல விளக்கவரம் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நாங்க படிச்சிருவோம் அப்படின்னு உட்காந்து படிச்சு பாருங்க. என்ன நடக்குதுன்னு நீங்களே அனுபவத்துல நீங்களே பார்ப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அது மேல உட்கார முடியாது. இங்கிட்ட ஒரு டைவர்ஷன், இங்கிட்ட ஒரு டைவர்ஷன், இப்படி வந்துடும். இதே நீங்க 51 பதிகத்தையும் படிக்கணும்னு வைங்க. திருவாசகத்துல 51 பதிகம் இருக்கு, இல்ல சகஸ்ரநாமத்துல 1000 நாமம் இருக்கு. இதை சொல்லணும் அப்படின்னா காலையில ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்றதுக்குள்ளேயே நம்ம இங்கிட்ட ஒரு வேலை, இங்கிட்ட ஒரு வேலை, இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு பார்த்து எந்திரிச்சு போறோம் பாருங்க. அது வீட்டுல உட்கார்ந்து அப்படிதான் இருக்கும். ஆனா சத்சங்கத்தோட சேர்ந்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல அங்க உள்ள சத்சங்கம் அடியார்களோடு சேர்ந்து இருந்தா அவங்க பாடுற பத்தி என்ன படம் நம்மளும் பாடம். அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு எழுச்சி, இடைவிடாம வீட்டு நினைப்பு எல்லா எண்ணங்களும் நீங்கி முழுக்க முழுக்க எந்திரிக்கவே மனசு வராம எத்தனை
பேர் வீட்டுல 10 நிமிஷம் கூட கீழே காலை மடக்கி உட்கார மாட்டேன், எனக்கு முடியவே முடியாதுப்பா. ஆனா இங்க 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்கதை நாங்கெல்லாம் பாக்குறோம், முடியாது. ஆனா அந்த 6 மணி நேரம் அந்த வலி வேதனை எதுவும் தெரியாது. அதுல ஒன்றித்து போய் நிற்றல். அந்த சத்சங்கம் என்பது அடியார் கூட்டம், இதுக்கு மேலானது எதுவுமே இல்லை. அதான் அடுத்த அழகா சொன்னாரு, கசிந்து பக்தி பண்ணியது உன்னிரு பதாபியத்தில் அப்படின்னு சொன்னவரு அதுக்கு முந்திய நிலைய ரொம்ப அழகா சொல்றாரு. அந்த முந்திய நிலை என்பது என்ன அப்படின்னா, பகல் இரவா நன்னியது, பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து. நல்ல ஒரு வார்த்தை, பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து. முதலெல்லாம் பாருங்க, சின்ன சின்ன வார்த்தையா சொன்னாரு. கண்ணியது உப்புகள்னாரு, கற்பது உண்ணாமுன்னாரு, கசிந்து பத்தி பண்ணியது இரு பதாபியம் கொஞ்சம் கூட்டுனாரு, அப்புறம் ரொம்ப கூட்டிட்டாரு. பகல் இரவா, பகல் இரவுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இடைவிடாமல் ஒரு செயலை செய்யும் போது இடைவிடாமல் செய்யணும். ஒரு மாசத்துக்கு ஒருத்த செய்யறோமா, அந்த மாசம் ஒரு நாள் எப்ப வருதுன்னு எதிர்பார்த்து காத்திருந்து நாம செய்யணும். அல்லது வாரம் ஒருக்கு செய்யறோமா, அதை இடைவிடாம செய்யணும். தொய்ந்து போயிடக்கூடாது, அந்த தொய்வு ஏற்படக்கூடாது. அதான் அந்த இடத்துல பகல் இரவா என்றார், இடைவிடாமல். இடைவிடாத நினைவுதான் இறைவனோடு நம்மை ஒன்றிணைக்கும். அப்ப பகல் இரவா என்ன செய்யணுமா, நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. யாரெல்லாம் உன்னையே நினைஞ்சு வழிபாடு செய்கிறார்களோ அடியார்கள், அவர்கள் இருக்கிற அபயம், அந்த இடம், அந்த இடத்துல அடியார் கூட்டம். இன்னைக்கு இங்க கிளாஸ் நடக்குது, இன்னைக்கு இங்க கிளாஸ் நடக்குது, பொடி பொடி போகணும் போகணும் போகணும்ன்ற உணர்வு மேலோங்கி அங்க போய் 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 நிக்க 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 அந்த சத்சங்கம் அவர்களோடு சேர. ஏன்னா இந்த ஆன்மா என்பது, உயிர் என்பது சார்ந்ததன் வண்ணம், எதை சாருகிறதோ அந்த வண்ணமாக இருக்கும். நீங்க அனுபவமாவே பார்க்கலாம். நம்ம சொல்றதுனால எல்லாம் கிடையாது, சொல்றதுனால கிடையாது, அனுபவமாக பார்க்கலாம். அந்த அனுபவம் எப்படிப்பட்டதாக வரும், யாரை சார்கிற அவர்கள் அதை பேசிக்கொண்டிருக்கிறார், அந்த பேச்சு தான் நம்மிடம் வரும். அப்ப அம்மையே, அம்மையுடைய புகழை எல்லாம் பேசுகிறார்கள் என்றால், அம்மையே பேசுகிறார்கள், புகழை பேசுகிறார்கள் என்றால், அப்ப அம்மையுடைய புகழையே பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட இப்ப இந்த இடத்துல அபயத்து, நயந்தோர் அபயத்து, அந்த சத்சங்கம் அடியார் கூட்டத்தோடு கூடியிருக்கும் அந்த நிலை. இந்த நிலை வர 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 இந்த ஆன்மாக்கள் எப்படி பிடிச்சுவிடும், அவர்களுடைய செயல்கள் எல்லாம் தன் செயலாம். அவர்கள் சதா காலமும் இறைவனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்க பார்க்க நாமும் பாட வேண்டும், நாமும் பக்தி பண்ண வேண்டும். இந்த உணர்வு மேலோங்கி நிற்கும். அதனாலதான் சத்சங்கத்துக்கு ஈடானது என்பது எதுவுமே கிடையாது நினைக்கும். ஏன்னா உலக மக்கள் இப்ப நம்ம இல்லத்துல இருக்கக்கூடிய விருந்துகள், உபச்சாரங்கள், நம்முடைய உறவுகள், சுற்றத்தாரோடு நம்ம சேர்றோம் வைங்களேன், அங்க என்ன பேச்சுக்கள் நடக்கும்? நம்மை பற்றி, நம்முடைய குடும்பத்தை பத்தி, அல்லது வேற ஏதாவது வம்பே பேசுறவங்க மற்றவர்களை பத்தி வம்பு பேச்சு, இதுதான் நடக்கும். சத்சங்கத்துல என்ன நடக்குது? முழுக்க முழுக்க இறைவனுடைய புகழ், அது கேட்டலும் வாயால் பாடுதலும், இதுதானே நடக்குது. அப்ப அதை கேட்க 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 அவர்களுடைய செயல்களை பார்க்க பார்க்க நாமும் இப்படி வர வேண்டும் என்ற உணர்வு. அதனாலதான் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். மாணிக்க வாசகர் சொல்றாருங்க, என்ன நிலையில இருந்தவரு? அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். எப்பா அந்த நடுவுல இருக்கணும். நான் எதுக்காகனா, இந்த இறைவனும் இறைவன் எனக்குள்ள இருக்கிறாங்க, இவங்களை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்னா இவங்க நடுவுல இருக்கணும். அந்த பாட்டை பாருங்க, நீ 21வது பதிகத்துல, உடையாள் விந்தர் நடுவிற்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியே நடுவில் இருவீரும் இருப்பதானால்
நீங்க 2 பேரும் என்கிட்ட இருக்கிறீங்க. அப்ப இருக்கிறீங்கன்ற உணர்வு என்கிட்ட மாறக்கூடாது. மாறாம இருக்கணும்னா அடியே அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய். இந்த வார்த்தை முழுக்க அப்படிதான். அதனால இதெல்லாம் அனுபவம். அவங்களுடைய அனுபவத்தை தான் அப்படியே பட்டியல் போடுறாங்க. பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோ, சதா காலமும் உன்னோடு சேர்ந்து இருக்கிறாங்களே அவங்களுடைய அபயம் அபயத்து அந்த கூட்டம் அதுக்குள்ள நான் இருக்கணும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே. அருமையான வார்த்தைகள் மாணிக்கவாசகர். அவர் மட்டுமா இந்த அபிராமிப்பட்டர் 16 பேர்களை பட்டியல் போட்டார் பாருங்க. 16 பேர்கள் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடு வாராத நட்பும் கன்றாத இளமையும் குன்றாத வளமையும் கடுப்பினி இடாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத படையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி. இதுவரைக்கும் 15 முடிச்சு போச்சு. பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். பெரிய தொண்டர்கள். பெரிய புராணம். புராணத்துல பெரிய புராணம் இந்த ஒண்ணு மட்டும்தான். இதை விட ஏராளமான லட்சம் கிரந்தங்கள் உண்ட கந்த புராணத்துக்கு கூட பெரிய புராணம் இல்லை. இது 4000 பாடல்கள், 4000 சொச்சம் பாடல்கள் தான். ஆனா பெரியவர்களின் புராணம். சதாகாலமும் இறைவனையே நினைத்து கொண்டு இருந்த அடியவர்கள். அதான் பெரிய புராணம். பெரிய தொண்டர்னர் பிராமிப்பட்டர். பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாளி அறுதி எழுதும் ஆகிறது தங்கையே ஆதிக்கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருவாக மகளாத சுகபாணி அருள்வாணி அபிராமியை என்றார். என்றால் இந்த பகல் இரவா நன்னியது உன்னை நயந்தோர் அபயத்து. வரிசையா போறாரு. உங்க கண்ணியது புகழ் சொன்னாரு. அதுல இருந்து அப்படி மேல 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 பார்த்துக்கிட்டே போறாரு. ஒவ்வொரு ஸ்டெப்பா போறாரு. கற்பது உன் நாமம் அப்படின்னாரு. அதுக்கு முந்தி உள்ள ஸ்டேஜ சொன்னாரு. அப்புறம் கசிந்து பக்தி பண்ணியது உன் 20ஆம் புயத்தில் அவருடைய திருவடி. அந்த திருவடியே பற்றி கொள்ளும் அந்த குழந்தையை போல. ஏன்னா நெருக்கமான குழந்தை தான் தாயின் கால்களை இறுக பற்றி கொள்ளும். அப்ப அந்த திருவடி பேரு, திருவடியோடு ஒன்றித்தல் 20ஆம் புயத்தில் பகலிரவா நன்னியது. அடுத்த ஸ்டெப்ப சொல்றாரு. பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. இவ்வளவு பெரிய ப்ராசஸ். இன்னைக்கு கண்ணியது புகழ் மேல பார்த்துட்டோம்னா அதுக்கு முந்தி உள்ள ப்ராசஸ் அப்படி அழகா பட்டியல் போட்டு சொல்லி, இப்ப இவ்வளவு இந்த பிறவியில எனக்கு வந்தது என்றால் அடியார்களோடு சேர்க்கை. அந்த அடியார்களோடு சேர்ந்ததால் சதா காலமும் உன்னுடைய திருவடியே நினைக்கக்கூடிய பேரு. இப்ப கீழே இருந்து இப்ப போங்க. அப்ப உங்களுக்கு நல்லாவே புரியும். நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து. பகலிரவா நன்னியது. பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்தின் சொல்லிட்டு பண்ணியது உன்னிரு கசிந்து பக்தி. அதனால் இந்த அடியார்களோடு சேர்ந்து சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க எவ்வளவு தொண்டு செஞ்சுட்டு எவ்வளவு ஒரு இறைவன் மீது பக்தி பண்ணி கொண்டு இருக்கிற அதை பார்த்து 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 சார்ந்ததன் வண்ணமாக உயிராக நானும் கசிந்து பக்தி பண்ணியது உன்னிருபதாம் புயத்தில். இந்த அடியார் கூட்டத்தோடு சேர்ந்ததால் சத்சங்கத்தோடு இருந்ததால் இந்த கசிந்து பக்தி பண்ணியது. அதனால் கற்பது உன் நாமம். உன்னுடைய நாமங்களின் பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அறிவினால் அறிந்து அதனால் நினைந்து இருத்தல் கற்பது. அதனால் வந்தது உன் நாமத்தை சொல்லக்கூடிய அந்த தன்மை. அந்த நாமத்தையும் பொருள் உணர்ந்து சொல்லும் தன்மை. அதனால் எனக்கு கிடைத்தது. அதனால் கிடைத்த பெரும் பேரு இந்த உயிரின் அறிவிலே உன்னுடைய புகழ் கண்ணி நிற்றல். அப்ப மனதினால் உயிரின் அறிவினால் நிறைந்து நிற்றல். அதற்கு முன்பாக அங்கே வாக்கினால், அதுவும் அறிவோட காரியம், பொருளுணர்ந்து சொல்லுதல். அதுக்கு முந்தி அங்க கசிந்து பக்தி பண்ணுதல். அதுக்கு முந்தி அந்த அவையொத்து நயந்தோர் அவையத்து உன்னை நயந்தோர் அவையத்து அடியார் கூட்டத்தோடு நிறைந்து இருத்தல். இவ்வளவும் படிப்படியா படிப்படியா மேல இருந்து கீழே கீழே இருந்து மேல சொல்லிட்டு போனா ஆஹா என்ன ஒரு ஆச்சரியம். அப்ப இன்றைக்கு இவருடைய நிலை சதா காலமும் அம்மையே நினைந்து கொண்டிருத்தல்.
இதைத்தான் உலகத்துக்கு காமிக்கணும்னு சொல்லிதானே அம்பாள் இன்றைக்கு இந்த பாடல்கள் வந்ததுன்னா, அபிராமி பட்டருடைய இந்த பாடல்கள் வந்ததுன்னா அவருடைய நிலை நிறை குடமாக சதா காலம் நினைவுல இருந்ததை வெளிக்கொண்டு வந்தார். அப்ப வெளிக்கொண்டு வந்தது அந்த படிமுறையை பார்த்து அப்படியே அழகா சொன்னார். சொல்லிட்டு சொல்றாரு, இப்போ நான் முன் செய்த புண்ணியம் ஏது. இப்ப இவ்வளவு நடக்கணும்னா நம்முடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு சத்சங்கம் அடியார்கிட்ட அடையிற சாதாரண இல்லைங்க. எல்லாருக்கும் அப்படி எல்லாம் கிடைச்சிடாது. சத்சங்கம் கிடைச்சு சத்சங்கம் கிடைக்கிறதுன்றது சாதாரணமாக இல்லை. அப்படி அடியார் கூட்டத்தோடு சேர்ந்து இறைவனையே துதித்து பாடுதல் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வருது. அப்படின்னா முன் செய்த புண்ணியம், புண்ணியம் செய்தனமே மனமே மனமேம்பர், என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமேம்பர். சொன்ன என்ன புண்ணியம் செய்தனை பையத்து இருங்கடல் வையத்து. இப்படியே அந்த புண்ணியம் செய்யலைன்னா இப்படி ஒரு பக்தி பண்ணுதலும் இந்த பாடுதலும் இந்த இறைவனுடைய புகழையே தோத்தரித்தலும் இதெல்லாம் நடக்குமா? ஒரு காலம் நடக்காது. அப்ப முன் செய்த புண்ணியம். அதனாலதான் அடிக்கடி நான் சொல்வேன், இந்த தலைவில இந்த உடம்போட இருக்கும் போதே பணத்தை டெபாசிட் நிறைய பண்ணாதீங்க, புண்ணியத்தை டெபாசிட் பண்ணுங்க. ஏன்னா இனி ஒரு பிறவி வரும் அப்படின்றது கன்ஃபார்ம். நமக்கெல்லாம் கண்டிப்பா பிறவி வரும். பிறவியே வராதுன்னு வேண்டக்கூடாது. ஏன்னா நாம செய்யற டன் கணக்குல இருக்கிற வினைகள் இதுக்கெல்லாம் எத்தனை பிறவி வரும்? ஒரு எண்ணத்துக்கு ஒரு பிறவினா நம்ம எத்தனை எண்ணங்கள் வந்து அத்தனைக்கும் பிறவி வந்துட்டு போகுது. எத்தனை பிறவினால் வந்துட்டு போகுது. மனித பிறவியும் வேண்டுவதை இந்த மாநிலத்தில் போட்டார், அப்பர் பெருமானே போட்டார். நமக்கு என்ன வேண்டி கிடைக்கும்? எதுக்கு மனித பிறவி? இப்படி உன்னுடைய புன்சிரிப்பை பார்த்துக்கிட்டு இருந்தா புனித்த புருவமும் கொப்பை செவ்வாயில் குமிழ் சிரிப்பம் பனித்த சடையில் பவளம் போல் மேனியில், பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த ஒரு பாகமும் காணப்பெற்றால். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு வார்த்தை வருது. இனித்த உடைய எடுத்த ஒரு பாகமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தைகள். அப்ப இந்த இடத்துல அழகா சொல்றாரு, நன்னியது உன்னை நயர்ந்த ஒரு அவையத்து செய்த புண்ணியம் ஏது. அப்ப முன்னாடி புண்ணியம் செய்தால் இது அப்படியே நமக்கு இந்த சத்சங்கம், அடியார் கூட்டம், அதனோடு கலந்து நிற்றல், அவர்களோடு உரையாடுதல், அவர்களோடு சேர்ந்து பக்தி பண்ணுதல், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த நாமத்தை கற்பது, அதனால் இங்கே கண்ணியது புகழ், அந்த இறைவனுடைய புகழ் அப்படியே நிறைந்து நிற்ற, உயிரின் அறிவிலே நிறைந்து நிற்ற. இது அப்படியே சொல்லி புண்ணியம் ஏது என் அம்மே. அருமையான வார்த்தை, என் அம்மே என்றார். என் அம்மே என்ற மாத்திரத்திலே உயிருக்கெல்லாம் தாயாக இருக்கும் அம்மை. உடம்புக்கு தாய் நமக்கு தெரியும். அப்ப உயிருக்கு தாய் என்பவள் இவள் தானே. எல்லா உயிர்களுக்கும் தாயாக நின்று நம்மை வழிநடத்தும் அம்மை. அதை சொல்லும் போதே என் அம்மே என்று சொன்ன மாத்திரத்திலே புவி ஏழையும் புத்தவளே அப்படின்ற வார்த்தையும் சேர்த்து சொல்றார். அப்ப புவி ஏழு, ஏழ் உலகம் என்று சொல்வார். அப்ப ஏழ் உலகம் என்றால் கீழ் உலகம் 7, நடு உலகம் 7, மேல் உலகம் 7, அப்படி 21 அப்படிமாக இன்னும் ஏராளமான குணங்கள்லாம் இருக்கு. நம்ம சாத்திரம் ரொம்ப அழகா சொல்லுது. அப்ப புவி ஏழையும் என்று எடுத்துக்கொண்டால் இந்த புவி, நாம இன்னைக்கு வாழ்ற புவியே எடுத்துக்கோங்களேன், ஏழெல்லாம் பெற பார்த்துக்கலாம், இன்னைக்கு இருக்கிறது நமக்கு தெரியுது, அவ்வளவுதான். அப்ப புவி ஏழையும் பூத்தவள். பூத்தவள் என்றால் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து, அருளல், ஐந்தொழிலையும் புரியும். ஐந்தொழில் புரிய வரும் அம்மை என்பதை அழகாக பட்டியல் போட்டு சொல்ற. புவி ஏழையும் பூத்தவள். அப்ப 7 உலகங்கள், இந்த உலகங்கள் எல்லாம் உயிர்களாகிய நம்முடைய அனுபவத்திற்கு இன்றைக்கு வருகிறது நாம் செய்த வினையின் காரணமாக. அப்ப அந்த வினை நீக்கம் வர 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 முன் செய்த புண்ணியத்தின் காரியமாக
இந்த அடியார் கூட்டத்தோடு கூடி நின்று அந்த அடியார்கள் மூலமாக அவர்களுடைய காரியமாய பக்தி பண்ணுதல் என்பதன் மூலமாக பக்தி கசிந்து பக்தி பண்ணி அது இருபதாம் உயத்தில் அப்புறம் அடியார் சத்சங்கம் அப்புறம் பக்தி பண்ணுதல் அதனால் கற்பது உண்ணாமம் அதனால் நிறைந்திருக்கும் உன் புகழ் கண்ணியது உன் புகழ் என்பதாக எடுத்து சொல்லி அழகாக பட்டியல் போட்டு கொண்டு வர்ற இந்த பாடல். இது அனுபவம், அவருடைய அனுபவம் தான் இங்க வெளிப்படுது. அனுபவமாக அம்மைதான் இந்த எல்லா உலகங்களுக்கும் எல்லா உலக தோற்றத்திற்கும், தோற்றம் மட்டும் இல்ல, இருப்புன்றது காத்தல் அப்புறம் ஒடுக்குதல் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கும் இந்த அம்மை. அப்ப இந்த அம்மையை சதா காலமும் கண்ணியது உன் புகழ் முதல் வார்த்தை சொல்லிட்டார். கண்ணுதல் என்றால் நுழைந்தது, சதா காலமும் நிறைந்து நிற்றல், உயிர் அறிவிலே நிறைந்து நிற்றல். அப்ப உயிர் அறிவிலே நிறைந்து நிற்க வேண்டும் என்றால் இங்க சொல்லி 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 நிறைந்து நிற்கும். அந்த நிலையை அவர் அடைந்தார். அவர் அடைந்த நிலையை நமக்கு பட்டியலிட்டு அழகாக எடுத்து செல்கிறார். அருமையான ஒரு பாடல். அபிராமி அந்தாதியில் உள்ள 12வது பாடலாக இது அமைந்துள்ளது. கண்ணியது உன் புகழ் கற்பது உன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் 20ஆம் வியத்தில் பகல்கிறவா நன்னியது உன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே என்பதாக அழகாக இங்கே வரிசையாக பட்டியல் போட்டு தன்னுடைய அனுபவத்தையும் அருள் அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டு நாமும் அந்த அருள் நிலைக்கு உயர வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அனுபவ நிலை, அனுபவித்த அந்த நிலை, அவர் அனுபவித்த அந்த நிலையை அப்படியே அழகாக பட்டியலிட்டு நமக்கு சொல்கிறார். இந்த வழியிலே நின்றால், அதனால்தான் சொல்லுவாங்க, வழியில போகாது, 4 பேர் போன வழியில நம்ம அருளாளர்களுடைய வழியில் நாம் நின்றால் சென்றால் அவர்கள் அனுபவித்த அனுபவம் நமக்கும் கிடைக்கும், அந்த பேரானந்தத்தில் கிடைக்கலாம் என்று இவர்கள் தந்த அனுபவம் நமக்கு பாடமாக வழியாக நன்னெறி காட்டுவதாக இருப்பதாக. சிற்றம்பலம். ஹர பார்வதி பதே மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நன்றி நன்றி நன்றி.